ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தம்ஸ் என்டர்டைன்மெண்ட். என்னடா அப்படி வெங்காயம் பூண்டெல்லாம் வச்சு நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டுருக்க தேங்காய் சட்னி வித்தவுட் தேங்காய் அதான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வெங்காயம், பூண்டு, பொட்டுக்கடலை, பச்சை மிளகா. ஸோ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் முதல்ல நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 2 கடலை போட்டுக்கலாம். ஸோ இது வந்து முதல்ல நல்லா வெடித்து வரட்டும். ஸோ நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா புரிஞ்சு வந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். இது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டா போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாவை போட்டுடலாம். நல்லா பாதி ஃப்ரை ஆகும் போதே நமக்கு வந்துட்டு அந்த ஃப்ளேவரே கொஞ்சம் நமக்கு நல்லா தெரியும். இப்போ இது வந்து இது நல்லா ஃப்ரை ஆகிடுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறணுன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்ஸி ஜாரில் முதல்ல நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த ஆனியனையும் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை அரைச்சின்னு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே நல்லா தெரியும். இதை வந்து இப்போ நம்ம வந்து இன்னொரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ நம்ம பவுலில் மாற்றியாச்சு. உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இதில் வந்து நமக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து சால்ட் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிட்டோன்னா நம்மளோட தேங்காய் சட்னி வித்தவுட் தேங்காய் வந்து ரெடி ஆகிடும். ஸோ தாளிக்க நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து அதே பேனை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் இப்போ நல்லா சூடானோன்னு நம்ம வந்து அதில் கடுகு போட்டுப்போம். ஸோ அது கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கட்டும். ஸோ கடுகு வெடிக்க ஆரம்பிக்கிற டயத்தில் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து பட்டை மிளகாவை 2 கிள்ளி போட்டுக்கலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லினா நீங்கள் இதோட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து நம்மளோட